வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். வீக்கெண்டுக்கு எப்பயும் செய்கிற ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் அதே மாதிரி செஞ்சிட்ருக்கோமே, குழந்தைங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தோணுதா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்யுங்க. சிக்கன் கோஃப்தா கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு நான் சொல்லித்தரேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். நாம் இன்றைக்கி 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற குவான்டிட்டி தான் செய்ய போகிறோம். ஒரு 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். மிக்சியில் ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, சின்னதாக ஒரு வெங்காயம், கொத்தமல்லியோட தண்டு, மெயினாக அந்த தண்டோடு போடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் மிக்சியில் பல்ஸ் மோடில் அப்படி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். சிக்கனை நீங்கள் இந்த மாதிரி மின்ஸ் பண்ணியே கிடைக்கிது, அதாவது கொத்தியே கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு சிக்கனை போட்டு ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா அழகாக அந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க, கொஞ்சம் அப்படி திருன்னு இருக்கணும். இப்போ அரைச்ச விழுதியும் அதில் போடுங்க. சிக்கன் கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் செந்தூர் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் செந்தூர் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் செந்தூர் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த பைண்டிங், அதாவது இந்த உருண்டைகள் உடையாமல் இருக்கிறதுக்காக பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ லேசாக கையில் எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவிட்டு எடுத்திங்கன்னா கையில் பிசுன்னு ஒட்டாமல் அழகாக உருட்டை வரும். நான் எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு ஒரு 14லேருந்து 15 கோஃப்தா வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உருட்டி இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் கோஃப்தா ரெடி. அடுத்தது இந்த கிரேவிக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்ல 2 பெரிய வெங்காயம், 2 பழமான தக்காளி, கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 முந்திரி. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள். இது ரொம்ப காரம் இருக்கக்கூடாது, ஒரு மிதமான லைட்டாக ஒரு காரம் இருக்கணும், அவ்வளோதான். அதனால் நான் 1 டீஸ்பூன் தான் போடுறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து விட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அப்போ இந்த பச்சை வாசனைலாம் உங்களுக்கு போயிடும். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், இப்படி இருக்கும். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இது பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன, நம்ம சிக்கன் உருண்டைங்களை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே சிம்மில் வச்சுருங்க. ஸோ அந்த ஹீட் அப்படியே இருக்கட்டும். இப்போ கோஃப்தாலாம் உள்ளே போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் அப்படியே பரட்டி விட்டு அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃப்ரை ஆகணும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஹை ஹீட்டில் வச்சுட்டிங்கன்னா வெளியிலெல்லாம் ப்ரௌனாக கருப்பாயிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள், ஒரு பக்கமாக இந்த மாதிரி பரட்டி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதே நீங்கள் ஒரு கட்லெட் ஷேப் மாதிரி பண்ணி ஈவினிங்க்கு கட்லெட்டாக கூட சாஸ் கூட வச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இன்னொன்று டீப் ஃப்ரை வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதை அப்படியே நீங்கள் ஏர் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஆயில் ரொம்ப இருக்குது, எண்ணெயில் போட்டு பொரிச்சது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னிங்கன்னா ஏர் ஃப்ரையர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கோஃப்தாலாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த ஆயிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மற்ற எண்ணெயெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் இருக்குது. ஃப்ளேமும் ஆஃப் பண்ணியிருக்கு, ஆனால் ஹீட்டாக இருக்குது எண்ணெய், அந்த ஹீட்டு கொஞ்சம் அப்படியே இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆன் பண்ணாமல் 1 டீஸ்பூன்
செந்தூர் காஷ்மீரி தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேம் ஆன் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்ச இந்த வெங்காயம் தக்காளி அந்த விழுது இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக உள்ளே போட்டுடலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே தான் இருக்கணும். நல்லா இந்த மசாலாஸ் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். முதல்ல நம்ம போட்டது தனி மிளகாய்த்தூள் அந்த காரத்துக்கு, இப்போ காஷ்மீரி தூள் அந்த பிரைட்டான கலருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் கொடுக்குற மாதிரி அந்த கலருக்காக காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி தெரிக்கும். அதனால் நீங்கள் மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். கொஞ்சம் திக்காகிடுச்சிங்கனால கொஞ்சமாக தண்ணி, எப்பயுமே வார்ம் வாட்டர், பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, கொஞ்சம் திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் போடுங்க. இப்போது நம்ம வறுத்து வச்ச அந்த கோஃப்தா, சிக்கன் கோஃப்தாவெல்லாம் உள்ளே போட்டுடலாம். கவனம், அப்படியே போட்டிங்கன்னா சட்டுன்னு மேலே கீழே தெரிச்சிட போகுது. அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அந்த கிரேவியோட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. மறுபடியும் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஸோ இந்த கிரேவியோட ஃப்ளேவர்லாம் அந்த கோஃப்தா, சிக்கன் கோஃப்தாக்குள்ளே இறங்கணும். அந்த சிக்கனோட ஃப்ளேவர் கிரேவியில் இறங்கணும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியலாம், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது. இன்னொன்று உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செய்கிறதுக்கு. கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வரும். அப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், இந்த அளவு, இந்த பதம் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி மேலே தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ உங்கள் விருப்பம்தான் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் அது போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற அந்த ஃப்ளேவரும் அந்த டெக்ஸ்சரும் வரும். அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, நான், கீ ரைஸ், எந்த விதமான புலாவ் எல்லாத்துக்கூடையும் சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். Bye-bye.